வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கின்ற விஷயம் ஒரு சிறைச்சாலை படுகொலை. சிறைச்சாலை படுகொலை என்னும் எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது 1983ஆம் ஆண்டு நடந்த வெளிகடை படுகொலை. அதில் 55க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதே அளவு எண்ணிக்கைனா அதுக்கும் சற்று மேலான எண்ணிக்கையில் இன்னும் ஒரு சிறைச்சாலை படுகொலை இடம்பெற்றது எங்களுடைய விடுதலை போராட்டத்தில். 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற படுகொலை கந்தன் கருணை படுகொலை என்று பரவலாக அறியப்படுறது. அதிலேயும் 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த படுகொலை கந்தன் கருணை முகாமில் இருந்து தப்பித்த ஞானதாஸ் சிவம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வெளியால வாரத்துக்கு வரோம். அப்ப எனக்கு இந்த சரம் புல்லா சித்தம் கிட்டத்தட்ட நான் ஒரு அடி 3/4 அடிக்கு ரத்தம் உங்களுக்குள்ளா இருக்குது. அது ஒரு ரத்த இதாவே மயமாவே இருக்குது. இப்படி எல்லாம் செய்தா இறைச்சிகளும் சதைகளும் எலும்புகளும் அப்படி எல்லாம் நிறைய உடம்புல இருந்து நிறைய கொட்டுது. எனக்கு காதுகளுக்கு ரத்தம் போயிட்டு அப்ப அப்படி எல்லாம் இருக்குது. சரத்தோட வெளியில வந்தோடனே வெளியில வர ஒரு மரத்துக்குள்ள ஒருத்தன் நிக்கிறான். ஒரு ஒரு சின்ன படியும் தான் நின்றவன். அப்ப அவன் நின்றுட்டு வெளியில வரனோடனே நான் கையத்துக்குள்ளான்னா நான் கையத்துக்கு. ஆனா அவன்கிட்ட ஆயுதம் இருக்கலன்னு நினைக்கிறான். அவன் ஆயுதம் இருக்குன்னா நினைச்சுக்கணும். அவன் ஆயுதம் இருந்தா அவன் சுட்டுப்பான். அவன்கிட்ட ஆயுதம் இருந்திருக்காத செய்யறது. அப்ப நான் கையெழுத்திக்கணும். அடையே எங்க இவ்வளவு நாள் வச்சிருந்து போட்டு ஏன்டா இப்படி எல்லாம் செய்யுது, என்ன விடு, நான் வெளியில தப்பி போயிருக்கேன், என்ன ஒண்ணு செய்யறான்னு சொல்லி கெஞ்சத்தானே அவனை நான் மண்டிட்டு தான் கெஞ்சிடாக மாட்டேன். கெஞ்சி அவன் சொல்றான், நான் அதை கேட்டதுக்கு ஏன் இவ்வளவு நாள் வச்சிருந்து இப்படி செய்யறீங்களா, செய்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு, இல்ல எங்களோட தலைவரை இந்தியாவில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இங்க கிட்ட நிலையில எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க, உங்களால எல்லா இடமும் இறங்கி அடிச்சு கொண்டு வராங்க, நீ உன்னை விட்டா என்ன ஒண்ணும் செய்ய மாட்டியான்னு கேட்டேன். இதான் அவன் கேட்ட முதல் கேள்வி. உன்னை நான் விட்டேன்னா நீ எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டியான். அவன் பயத்தில் நிற்கிறான். அவன் செய்ய மாட்டியான்னு நான் இல்ல ஒண்ணும் செய்ய மாட்டான்னு சொல்லி சொன்னதுன்னா, நீ போய் உள்ள போய் உடுப்பை மாத்திட்டு வாங்க சொல்லி, உடுப்பு சரத்தை மாத்திட்டு வாங்க. அப்ப எனக்கு பயம் என்னன்னா, உள்ள போனா வெடி வைப்பான், சரத்தை மாத்த உள்ள போனா வெடி வைப்பான். பயத்துலதான் எனக்கு கிட்ட வரையிலாம நிற்கிறான். அப்ப நான் அப்படியே திரும்பாமலே போறோம். ரிவேஸ்ல போய் கொஞ்சம் மரவில போய் தான் உள்ள போய் பார்த்தேன். ஒரு சரம் ஒன்று கொண்டு அந்த சரத்தையும் எடுத்து கட்டிக்கொண்டு ஒரு ஷர்ட்டையும் எடுத்து போட்டுக்கொண்டு அந்த போக்குள்ளே வரக்குள்ளே பார்க்கலாம். அந்த இவற்ற கதிற்ற கொடி கிடக்கு, அந்த நடுவில் கிடக்கு. அதை நாங்கள் கடந்துதான் போகணும். அங்காரு கடந்துதான் போகணும். கடந்து போய் தான் அந்த கொடியையும் பார்த்துட்டு. அப்ப அந்த நேரங்களை பார்த்து அந்த பையன் சொன்னது எனக்கு விளங்கல. அந்த படியன் எல்டிடி படியன். அவன் எத்தனை வயசு இருக்கு? அவன் நான் முகத்தை பார்க்கல, முகம் இருட்டுக்கணும், முகம் பார்க்கல, ஆள் என்ன வச்சிருந்தாங்க பார்க்கல. அவர் மரத்துக்கு இட இருட்டுக்க நின்ற மாதிரி தான் இருந்தார். நான் நினைக்கிறேன் வேற ஆக்களோட சத்தங்கள் என்ன, இவன் சத்தம் போட்டது வேற ஆக்கள் இருந்ததுன்னா உடனே வந்து என்ன பார்த்திருப்பாங்க. வேற ஒருவற்ற நடமாட்டம் எனக்கு இருந்த மாதிரி தெரியல. சிலோட பின்னுக்கு நின்றாங்களா அல்லது எல்லாரும் அதுல சுய வளர்ந்து போய் நின்றாங்களா, எப்படி என்னன்னு எனக்கு விளங்கல. அது எனக்கு ஒரு இது ஆச்சரியமும், அது இந்த இவ்வளவு நடந்த பிறகு தப்புறதுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதான்றது பெரிய ஒரு இதாத்தான் இருந்தேன். முறைப்படி இல்ல, நான் வேற ஒருத்தரையும் காணல. வழி லைட்ல கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு, வழியில லைட் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு. நாய் ஊழல்ன்றதை மட்டும் பெற்று சாட்சிக்கிறதுக்கு, நாய்கள் குலைக்குது, ஊழல்டுது, இதா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, அமைதியா இருக்குதான். அப்ப நான் அப்ப வரக்குள்ள போய் உள்ள போயிட்டு வந்து பார்த்தேன், இல்லை எனக்கு அதுக்கு ஒரு சத்தமும் இல்லை, இதனை பற்றி ஒரு தகவலும் இல்லை எனக்கு. அப்படியே நான் வெளியில வாரம், வெளியில வரக்குள்ள அவன் அந்த பையன் சொல்றான் தானே, ஏன் விளாலம் வச்சிருந்து போட்டு தலைவரை இந்தியால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இங்க வந்து கிட்ட சுட்டு போட்டாங்க, உங்களோட ஆக்களை எல்லா இடமும் உங்களோட ஆக்களை இறங்கிட்டாங்க, இறங்கி அடித்து கொண்டு வராங்க. அந்த நேரம் பிரபாகரன் கைது செய்து நினைக்கிறேன். பிரபாகரன் அங்க நடக்கல, தலைவருக்கு அங்க ஒண்ணு நடக்கல, பிரபாகரனுக்கு அங்க ஒரு விஷயம் நடக்கல. இங்க கிட்டு கிருணை துறவண்ண மட்டும்தான் நடந்தது. அதுதான் நடந்தது. சரி, அது மட்டும்தான் நடந்தது, வேற ஒண்ணு. அப்ப நீங்கள் உள்ளுக்கு போய் சரம் மாத்துறத பற்றி யோசிக்கல? இல்ல, மாத்தினா நான் உள்ள போய் சரம் மாத்திக்கொண்டு ஷர்ட் மாத்திதான் மாத்தினேன்னா போய் மாத்தினேங்க. அதுக்குள்ள கொடி இருக்குண்ணா சைட்ல, நான் அது வழி குழு போட்டு வந்தேன் நானு. அதுல ஆற்றி ஒரு வெள்ளை கலர் ஷர்ட்டும் ஒரு கிப் சரம் மாதிரி ஒரு சரத்தையும் எடுத்து இது பண்ணி. ஏன்னா இந்த சரம் எனக்கு ஈரம் தானே, இது தொப்புன்ற ஈரமா தானே இருக்குது, இது பண்ணேன் நான். அப்ப அவன் இவன் சொன்னாதான் போறேன், இவன் சொல்லாட்டி விட்டுருந்தான். இப்ப நான் வந்து வெளியில வரத்தானே வந்தேன், இவன்ட்ட அனுமதி எடுக்க வரையில தானே. சரியோ, நான் அந்த சடத்தோட தப்பத்தான் வந்தது வெளியில. இவன் உள்ள போகும்னு சொல்லி அனுப்பினதுக்கு தான் நான் அந்த உள்ள போக வேண்டி வந்தது. அது அப்படியே சிந்தனையில எனக்கு ஏதோ ஒரு சிந்தனை வந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த நேரம். ஏதோ உண்டு
கொண்டு நான் உள்ள போய் திரும்ப படுக்கிறதுக்கு போனா அல்லது இவனுக்கு பயத்துல திரும்ப உள்ள போனான்லாம் தெரியல எனக்கு. அதெல்லாம் திரும்ப நான் வந்து வெளியில வரக்குள்ள வாசலுக்கு கொஞ்சம் பக்கம் வரக்குள்ள ஒரு போஸ்ட் வரக்குள்ள வாகனம் கொண்டு வருது லைட்டோட ஒரு வாகனம் வருதுன்னு சொல்லி நான் உடனே அந்த ஒரு லைட் போஸ்ட் ஒன்று வந்து அதுக்கிட்ட பாத்ரூம் இருக்கிற ஆள் மாதிரி அப்படியே அந்த லைட் போஸ்ட் மறைவிலே இருக்கிறான். அவங்க என்ன கண்டிருப்பாங்க கூடுதலா, ஆனா அவங்க எப்படி நினைச்சிருப்பாங்கன்னா தங்களை சென்றி நிற்கின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. என்ன ஒரு சின்ன அந்த ஒழுங்கையில ஒரு சைட்ல நான் இருக்கிறேன், போஸ்டர் பக்கத்துல இருக்கிறேன். இருக்கக்குள்ள அவங்க வாகனம் அப்படியே போகுது, நீல வாகனம் ஒன்று போகுது. பிறகு அதுல இருந்து நான் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு வீடு ஒன்று பூட்டி கிடக்கு. அந்த பூட்டை இழுத்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, அந்த வீட்டு பூட்டி இருக்கு வெளியே அந்த பூட்டி. அப்ப அதுக்கு உள்ள ஏறி படுக்கலாம்னு நம்பிக்கை வந்துச்சு. பிறகு அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போவோம்னு சொல்லி சரி பார்ப்போம், அங்க கொஞ்சம் போய் பார்ப்போம்னு போகிறோம். ஒரு மெயின் ரோட் ஒன்று வருது. அந்த மெயின் ரோட்ல வந்து ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக நான் பார்க்கறேன். அந்த மெயின் ரோட்ல தெரியுது எனக்கு வந்து ஒரு லேடிஸ் கொலி, ஹிந்து கொலிச்சா அல்லது லேடிஸ் கொலிச்சான்னு இருட்டுக்குள்ள ஒரு இரும்பால வளை ஒன்று செய்து வச்சிருக்கு. அதான் அந்த ஐடென்டிபிகேஷன் அந்த வீட்டை காட்டுறதுக்கு அதை தான் வச்சிருக்கு. அப்ப அது தெரியுது எனக்கு. அப்ப அதை பார்த்து போட்டு வைட்டா ஸ்கூல் ஒன்று இருக்குது நான் போறோம். 4 சந்தி சரியா கஷ்டப்பட்டு தான் போறோம். கால் ஏறாது, கால் மடங்கிட்டு, கால் இழுபடத்து வாங்கிட்டு அதோட எடுத்துதான் அப்படி போறோம். உங்களுக்கு ஏதாவது காயம் இருக்கா உங்களோட உடம்புல? ஓ, எனக்கு எடுத்ததானே, ரவுண்ட்ஸ் எடுத்ததானே. உங்களோட உடம்புலயும் காயம் பட்டது? ஓ, எனக்கு M6 ரவுண்ட்ஸ் கால்களை பட்டு வெளியில வரையில உள்ளுக்குள்ள இருந்தது. அதெல்லாம் நான் விழுந்தது அதோட இது பண்ணி. ஆனா நினைக்கிறேன் அது எனக்கு நேர பட்டிருக்காது, அது ஆர்லிய பட்டு அப்படித்தான் வந்து பட்டிருக்கும். அது சிவரில பட்டு வந்து திரும்பி வந்து பட்டதே இல்லை. எடுத்தது M6. இப்படி அந்த கால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அப்ப உங்க முகம் எல்லாம் ரத்தமா இருந்திருக்கு உங்களுக்கு மேல? முகம் ரத்தம்னா அந்த பஞ்சாமிரதத்துல எப்படி நாங்க பஞ்சாமிரதத்தை உடம்புல போட்ட மாதிரி தான் இருந்தது. அது பிறகு அந்த காஞ்ச புறா அப்படி சுரண்டக்குள்ள அப்படியே படபடையா வரும் எனக்கு. தலையில அப்படி இப்படி இது பண்ணா அப்படி சொடு மாதிரி அப்படி பறக்கும் எல்லாரும். காதுக்குள்ள எல்லாம் மூக்குக்குள்ள எல்லாம் கையை விட்டுனா அப்படி நிறைய வரும். அது காஞ்சி அப்படி இருந்தெல்லாம் வந்து அப்படி சரியானது உண்டு. சொல்லுங்க, நீங்க வெளியில போய் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். மெயின் ரோட்டுக்கு வந்தோடனே ஒரு சனத்துல ஒருவர நடமாட்டம் இல்லை, நாய் குலைக்கிறதும் இதுகள் தான் இருக்கு. ஒரு விதமான மயானமா, அமைதி மயானமா தெரியுது. ஒரு சனமாட்டம் ஒரு தாயும் தகப்பன ஒரு மகளும் நடந்து போறான். அதுக்கு எனக்கு நான் சொன்னா டாக்டர் இல்லை, அது யாரும் தெரியல எனக்கு. பிறகு நான் அங்க அப்படியே நடந்து வரக்கும் சந்திக்கிட்டவர்களும் அவங்களை காணுறோம், கண்டு போட்டு கேட்கிறோம், ஐயா எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி அவங்கள்ட்ட கேட்கிறேன், சேந்தாங்குளம் போறது ஏதாவது இருந்துச்சு. அப்ப எனக்கு உள்ளுக்கு இருக்க உள்ள தகவல் சொல்லப்படுது, சேந்தாங்குளத்துல EPRல இருக்குன்னு சொல்லியும் அங்க வந்து LTTE விடாமலுக்கு சரியா சனங்களை எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. அது இப்போ உள்ளுக்குள்ள போகல, அதுக்குள்ளதான் உங்களோட ஆக்கள் எல்லாம் EPRல பார்த்துட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி உள்ளுக்குள்ள சின்ன கதைகள் வந்தது எங்களாக்குள்ள. ஏதோ நான் எனக்கு யாழ்ப்பாணம் வழியா தெரியாது அந்த நேரம். அப்ப நாங்க அவர்கிட்ட கேட்கிறோம். அப்ப அவர் ஏன்னு கேட்க சொல்லுவோம், ஐயா இப்படி இதுல தப்பி வரான், சேந்தாங்குளம் போகணும், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, என்ன கொண்டாங்க. அவர் பேசுறது எனக்கு. அவர் சொல்றேன், உங்களுக்கு இதே வேலையா போயிட்டு இதான்டா வேலை, உங்களுக்கு இதான் வேலை, இதெல்லாம் கண்டபடி பேசுனேன். அது எனக்கு அந்த பேச்சு என்னன்னு செய்ய சொல்லி பேசி போட்டு அப்படியே நின்றுட்டாங்க அந்த 3 பேரும். அப்ப நான் இவங்க நின்ற பிறகு நான் தான் மூவ் பண்றேன். நான் கொஞ்சம் போயிட்டு திரும்பிப்பாங்க, அப்படியே வரையில இவங்க நிக்கிறாங்க அப்படியே. அவர் அந்த என்ன பார்த்தோடனே அவருக்கு ஒரு அப்செட் ஆகும் போயிட்டு, அந்த ரத்தங்கள் இதுல பார்த்தோடனே அவருக்கு ஒரு இதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அது கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு அப்படியே போகக்குள்ள ஒரு வீட்டுல ஒரு லைட் வெளிச்சம் தெரியுது. ஒரு பெட்டமெக்ஸ் லாம்பு வெளிச்சம் நினைக்கிறேன். லாம்பு கொண்டு ஏதோ டிராக்டர் திருத்துற மாதிரி அப்படி ஏதோ ஒரு அது டெக்டான் திருத்துறேன் அப்புறம் தெரியும். ஏதோ ஒரு வேலை நடக்குது உள்ளுக்குள்ள தெரியுது. ஒரு 100 மீட்டருக்கு அங்கால ஒரு நியாயமான தூரத்துக்கு அங்கெல்லாம் வேலை நடக்குது. ரோட் படியில நான் கூப்பிடுவோம் அவங்கள, வேதி அறுவாடு கூப்பிட்டு, சேந்தாங்குளம் எங்க ஏதாவது போறது கேட்க, இதால எங்களா சேந்தாங்குளம் போறது, நீ இந்த நேரத்தில் சேந்தாங்குளம் எங்க, சேந்தாங்குளம் எங்க இருக்கு, நீ எங்க வந்து சேந்தாங்குளத்தை கேட்கலாம், நீன்னு சொல்லி ஒரு வாழை அந்த ஐயா, ஒரு வயசான ஒரு அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு 50-55 வயசு இருக்கு, 50-55 நினைச்சது. அப்ப அவர் வந்து வந்தோடனே என்ன பார்த்துட்டு, என்ன நீ யார், நீ என்ன கேட்க, நான் சொல்றேன் இப்படி நான் இப்படி சம்பவத்துல இது பண்ணிக்கலாம், சேந்தாங்குளம் போகிறேன், சேந்தாங்குளம் போகிறதுக்கான பாதையை காட்டுறேன். அவர் சொல்லி சேந்தாங்குளம் இப்ப போயில, இப்படியே 5 மணிக்கு இங்க இருந்து ஏதோ ஒரு பஸ் எடுத்து போய் அங்க இருந்து ஏதோ ஒன்று சொல்றேன். அவர் எனக்கு அந்த ரூட் வழி சொல்றேன், 5 மணிக்கு தான் பஸ் வரும், முடிய அந்த பஸ்ல போய்தான் நீ அங்க போய்தான் போகணும். அப்ப நம்ம தண்ணி தாங்கண்டு, சரி உள்ள வாட்டு சொல்லி கூப்பிட்டேன். உள்ள கூட்டிட்டு போனோம்னா கிணத்தடி ஒரு கிணறு சுத்தி அடைச்ச கிணறு வந்து, கிணத்துக்கிட்ட போனோடனே எனக்கு சரியா ஏற்கனவே தலை சுற்றி
அப்படியே இருக்கு. அந்த வாளியில அள்ளி தண்ணி தாரு குடிக்க அந்த மனுஷி வந்து பார்த்துட்டு பயந்துச்சு. அந்த மனுஷியோ மகளதையோ மாசமா இருந்தா அவ பார்த்துட்டு பயந்துட்டான். பயந்து போட்டு சொன்னோடனே இப்ப நான் சொன்னேன் எனக்கு ஏதாம இருக்கு நடக்கிறாம இருக்கு தலை சுத்தி சரி இதுல படுன்னு சொல்லி ஒரு பாய பழைய பாயோட தலை படு பார்ப்போம் ஒரு அவன் பச்சை ஒருத்தரும் பயப்படே இல்லையா உங்களுக்கு அந்த அடைக்கலம் தாரத்துக்கு? நினைக்கிறேன் அந்த முதல் நீங்கள் சந்திச்ச அந்த 3 பேரும் பயப்படே இல்லையா? பயம் அவங்க பயம்தான். அவங்க தேவையில்லா ரிஸ்க்ன்றதான் நான் இது பண்ணது. அவங்க மனிதாபிமானத்துக்கு அப்பால அவங்களுக்கு தேவையில்லா ரிஸ்க் தானே அது. எந்த உருவத்தையும் பார்த்தோன்னே அப்ப அந்த நாய்கள் குலைச்சது வெடிச்சத்தம் உருவம் பண்றதுல கேட்டாலும் பார்க்க நீங்கள் ரத்தத்துல முழுக்க தோஞ்சிருந்தா ரத்தம்னா வடியுது தானே ரத்தம் வடிய தலையெல்லாம் ரத்தம் வடிஞ்சு கொண்டிருக்கு. அப்ப அந்த ஷர்ட் எல்லாம் திரும்ப ரத்தமா போயிட்டு உடம்புல இருந்த ரத்தம் ஷர்ட்ல விரண்டு இதுல விரண்டு வெள்ளை ஷர்ட்ல அப்படியே தெரியும். வெள்ளையில கோடு சாடையா தான் கோடும் அது நல்ல வடிவா ரத்தம் ரெண்டா செய்யும். அது புறா கயர் மாதிரி காட்டுறது வேண்டிய புறா 3-4 நாள் போக அது கயர் பிரண்ட மாதிரி டிசைன் காட்டுறது வேண்டிய ஒரு பட்டிக் ஷர்ட் மாதிரி காட்டுறது வேண்டிய. அப்ப இப்ப இப்ப 3 நாளா அதே உடுப்போடு தான் இருக்கிறீங்க. இப்ப அந்த அந்த அவ்வளவு துப்பாக்கி சூடு எல்லாம் கேட்டபடியால் அந்த அயலட்ட கொஞ்சம் பதறே இல்லையா அவைக்கு? இல்ல ஒற்று சுகமான சத்தம் இல்லை அமைதிதான். ஏன்னா இந்த எங்கட ஆக்கள சத்தம் நான் நினைக்கிறேன் நியாயமான தூரம் வரைக்கும் கேட்டுரும். ஆக்கள் சாகுக்குள்ள கேட்ட சத்தங்கள் இருக்குதானே அதுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கேம்ப் இருந்தே தெரியும். ஏற்கனவே கொண்டு ஆக்களை அடிக்கிற சனம் இருந்தது தானே. ஒரே சனம் பக்கத்துல அடுத்த மதில் எல்லாம் சனம் தானே. அதுல பொம்பளை பிள்ளைகள்லாம் நின்றதை நாங்க பார்த்துருக்கோம். அங்கால எல்லாம் வந்து பிள்ளைகள் ஆக்கள் போய் வரதெல்லாம் அவ்வளவு பார்க்க முடியாது. நிறைய சனம் சுத்தி வரை சனம். ஆனா ஆரம் வரையில காப்பாற்றவும் வரையில அவ்வளவு ஒரு வரையில அதாவது என்ன அப்படி நாங்க எதிர்பார்க்கிறது இல்ல. நாங்கள் எப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். வரையிலாத அளவுக்கு தான் அந்த சமூகத்தை உருவாக்கி வச்சுக்கிறோம். இல்ல அதுக்கு பிறகு கூட நான் அந்த இடத்தை தேடி போய் இது பண்ண கூட எனக்கு சரியான இன்றைக்கு வரைக்கும் அந்த ஐடென்டிபிகேஷன் யாரும் காட்டே இல்லையே சரியா. எனக்கு ஏதோ அது ஒரு நாங்க ஒரு சமூகமாகவே இல்லாத அளவுக்கு நாங்கள் உடைக்கப்பட்டுட்டோம். அதான் அதுதான் இந்த தூரம் போய் முடிஞ்சதுக்கு காரணமா தானே எல்லாத்தையும் நாங்கள் பெரிய இந்த விஷயத்த கூட பக்கத்து வீட்டுல இப்படி ஒரு அலறல் நடக்குது. ராணுவம் வர இல்ல, ஹெலிகாப்டர் வர இல்ல, குண்டு போட இல்ல, இவ்வளவு சத்தம் நடக்குது, இவ்வளவு அலறல் கேக்குது. நாங்கள் போய் ஒரு தரம் ஒரு ஊரே வந்து சேர்ந்திருக்க வேணும் இல்ல. அப்ப இவ்வளவு ஒரு நாங்க எங்களை மக்கள் வந்து நாங்கள் இவ்வளவு மிருகங்கள் என்று நினைச்சிருந்தா மக்கள் கிட்ட வந்து நானதான் யோசிக்க நினைத்தோட இந்த உயிர்களை இவங்க உண்மையிலேயே இதுல இருக்கிறார்களும் உண்மையிலேயே எல்டிடியோட எந்த விரோதமும் இருக்கே இல்லையா. எல்டிடி இந்த தூரம் கொடுமைப்படுத்துற அளவுக்கு இந்த தூரம் செய்யற அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்துறதுக்கோ இல்ல அவங்களோட வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன வேற விதமான யோசனைகளோ அவங்கள்ட்ட இருந்தது இல்லை. இப்படி ஒரு மோசமான ஒரு நிலவரத்துக்குள்ள எங்க வலிக்கிட்டு எங்க போய் பிரபாகரன் எல்லாரையும் மிருகங்களாக மாத்தினார் என்றுதான் எனக்கு விளங்குகிறேன். ஒருத்தனுக்கு கூட மனிதாபிமானம் இல்லாத அளவுக்கு என்னென்ன மிருகங்களா மாத்தினார் பிரபாகரன். அந்த வயதானவர் வீட்டை போய் அவர் பயப்படையிலையா அவருக்குள்ள மனிதாபிமானம் அவருக்கு எந்த மனிதாபிமானம் வந்ததுக்கு ஒரு தேவை இருக்குது. பெரிய தேவை உண்டு அவற்றை இருந்தது. அவர் என்னன்னா அப்ப எனக்கு நான் அவர்கிட்ட சிம்பிளா சொன்னோன்னதான் அவர் படுன்னு சொன்னேன். நான் இப்படி ஒரு வீட்டுல நம்ம பிடிச்சி அடைச்சா நான் மண்ணால் இப்படி அந்த நான் இப்ப இந்த இடத்துக்கு அந்த அப்படி பார்த்து பிடிச்சி அடைச்சி வச்சிருந்தது. அவர் பேசுவார் இந்த கரையான் அவர் சாதிகளுக்கு பேச தொடங்கிட்டு தென் அவர் கொஞ்சம் பிளட்டுக்கு சப்போர்ட் ஆனா கதைச்சது மாவேசமே சப்போர்ட் பண்ணி இவர் எல்டிடிக்கு ஒரு சாதி பிரச்சனை எல்லாம் பேசிக்கொண்டுட்டேன். சரி படுக்க சொல்லி விட்டாச்சு. அது படுக்க சொல்லி விட்டா அங்க அதுல படத்துக்குலாம் எனக்கு என்னென்ன மாதிரிலாம் தெரியுது. எனக்கு அது அந்த வெடிச்சத்தமும் அந்த அறவை சத்தத்தோட அந்த வெடிச்சத்தம் பிறகு இப்பயும் கொஞ்சம் காலமா தான் இப்பதான் இல்லாம போச்சுது. எனக்கு அதுக்கு பிறகு வந்து எங்க வெடி கேட்டாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் சுயநிலை வளர்ந்துருவேன். அப்செட் ஆகிடும் படாரு பட்டாருன்னு இதாகிடுவேன். நடுக்கத்தை உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு. அப்ப எனக்கு அது புரியுது. நான் 2010-11 இலங்கைக்கு வந்திருந்தேன். யாழ்ப்பாணத்துல நின்றேன் நான். இப்ப இந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சப்ப அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இரவு மத்த சாமத்திலே ஏதோ சத்தம் கேட்குது. வெடிச்சத்தமா தான் இருக்கு. உண்மையிலேயே எனக்கு உடல் நடுங்கினது. எனக்கு அனுபவமும் இல்லை. நான் 2090ஆம் ஆண்டே நாட்டை விட்டு வெளிக்கிட்டுட்டேன். ஆனா அப்படி இருக்கு எனக்கு அது ஒரு ஒரு வெளியில காட்டிக்கொள்ளாட்டிலும் உள்ளுக்குள்ள ஒரு பயத்தை தந்தது. அப்ப உங்களுக்கு அது உண்மையிலேயே கூட அந்த அந்த நினைவுகளை திருப்பி கொண்டு இருக்க அந்த சத்தங்கள் ஒவ்வொரு காலம். அவர் அடைக்கலம் தந்ததுக்கு காரணம் அவருக்கு விடுதலை புலிகளுடைய அது மாத்திரம் இல்ல. அது என்னண்டா சரின்னு சொல்லி அப்ப நான் அங்க இது பண்ணிட்டேன். என்ன நடந்த அவர் என்னதுக்கு எனக்கு அப்புறம் என்னட்டு விசாரிச்ச அப்புறம் அவர் என்னத்துக்கு அவர் செய்தி நான் ஒண்ணுண்டா
இவன் டிராக்டர் கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல போன இடத்துல எங்கேயோ அந்த டிராக்டர் புதஞ்சிருக்குது ஒரு சந்தர்ப்பத்துல எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளேயே மட்டுக்குள்ளேயே எங்கேயோ மணலுக்குள்ளே புதஞ்சு பெரிய கஷ்டப்பட்டிருக்கு எடுக்கலாம். ஆஹா. அந்த டைம்ல ஒரு 4-5 பேர் அதுக்கு அதில் வந்த ஆட்கள் வந்து அந்த டிராக்டரை எடுத்து கொடுக்கறது பெரிய முயற்சி செய்திருக்காங்க. ஆஹா. அதுல ஒரு ஆள் மட்டும் வந்து அவர் அந்த டிராக்டர் எடுத்து கொடுக்காம போற இல்லைன்ற ரெண்டு தண்ட சொத்து மாதிரி தான் அதுல 2 கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறதுக்கான முழு முயற்சியும் செய்திருந்தும் மற்றாக்களே அதுக்கேற்ற மாதிரி ஊக்குவித்தேன்னு சொல்லியும் அவர் 6 புற விசாரிகளோ அவர் தான் பத்மநாபான்னு சொல்லி நான் அறிஞ்சு கொண்டேன்னு சொல்லியும் அன்றைக்கு நான் நினைச்சேன் இவன் ஒரு உண்மையில போராடி தான் இவன் ஒரு போராட்டத்துக்கு ஏற்ற ஆள் தான் தான் உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னேன். இது ஒரு கட்டுற கதை இப்படியே சொன்னேன். கடைசியில உங்களை உயிரையும் காப்பாற்றுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அப்ப சொன்னார் இப்படி ஒரு அவன் மனுஷன் என்றால் நான் அன்றைக்கு உணர்ந்தேன். அன்றைக்கு தான் நான் நினைச்சேன் அதால எனக்கு கடமை இருக்கு எனக்கெல்லாம். அங்க ஒரு ஊரமா தான் என்ன போட்டுக்கிறது ஒரு 2 தாவாரத்துக்குள்ள நான் கிடக்குறேன். அதுல விடிய போறதுக்காக தான் அதுல இந்த விடியப்புறம் அடி போடுவாங்க போயிடுவோம் இங்க தப்பிடுவோம் ஏதாண்டதை எல்லாம் கிடக்குறோம். இரவு போற பார்க்குறோம் ஒரு ஆள் வந்து காலில் தட்டுது என்ன வந்து அடிச்சு எழுப்பு நான் பார்த்தா ஆறுன்னு பார்த்தா ஏகேயோட நிக்குது ஒரு ஆள். ஆறுன்னு பார்த்தா இவற்ற மகன் எல்டிடி அவன் சென்று கோட்டையில சென்று முடிஞ்சு வந்திருக்கான். அவன் வந்தோடனே இவர் விஷயத்தை சொன்னா அவன் சொல்றான் என்னன்னா அவன் அந்த எல்டிடி புத்தியை கொஞ்சம் காட்டுறான். அவன் சொல்றான் இல்ல இது உங்களுக்கு நடந்தது தெரியாது கிட்டன கிரிமினேட் அடிச்சது கிட்டனோட பொடிகார்ட் சுட்டதுல இவன் காயப்பட்டு தான் வந்திருக்கிறான். இவன் அதுல அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல இவன் அதுலதான் வந்திருக்கான் தப்பி சரி மாட்டிட்டேன்னுட்டா அப்படியானா அவன்கிட்ட வீரவசனங்களையும் இவன் சத்தம் போடுறீங்க நீ இதுகளெல்லாம் உனக்கு இந்த வேலையை நீ பார்க்கணும் இதுல சம்பந்தப்படக்கூடாது இவன் தகப்பனமான இது பண்ண நான் என்னட்ட வந்து எழும்படான்னு சொல்லி இது பண்ணி கேட்க நான் சொல்றேன் இதான் நடந்து நீ வேண்ட போ இதால் இப்படியே போய் இந்த ரோட்ல போனீங்க இப்படி ஒரு இடம் இருக்குது அதுகிட்ட போய் பாரு இப்படி நடந்து அங்கதான் அவனை இந்த மாதிரி ஒரு வயசு படி என்ன அங்கதான் இப்படி நடந்து நான் தப்பி வரேன் வெளிநாளைக்கு விசாரிச்சு பார்ப்பேன் அதுல மட்டும் நீ தப்பே இல்லைன்னு சொல்லி சொன்னா நீ உங்களை கொண்ட நான் நேர கொடுக்கணும் இடத்துல கொடுப்பேன். அப்புறம் அந்த டைம்ல அதுக்கு புறவதியில அதுல அவன் இன்னொரு மகன் ஈரோஸ்காரன் அவற்று அவன் கண்ட அண்ணன் இவனுக்கு மூத்தவன் அவன். அப்ப அவன் வந்தோடனே அவன் இது எங்களோட தோழர் நான் விட மாட்டேன் அப்படியே அது பரான் மனுஷி டாக்டர்னு சொன்னான். பரான் இவர் இந்த ஈரோஸ் பரான் ஒரு முக்கியமான ஆட்கள் அவரோட மனுஷி டாக்டரும் பரானண்ட மனுஷி டாக்டர் நான் அங்க கொண்டு போய் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து நான் வேற இது பண்ண அப்ப ஈரோஸ் இயங்கி கொண்டிருக்கு ஈரோஸ் அளவுக்கு நான் இது பண்ணுவேன் நான் காப்பாற்ற போறேன் சேர்ப்பேன்னு சொல்லி இவன் கொஞ்சம் கூட கதை கதைக்கலாம் இவன் சிம்பிளா கதைக்கலாம் என்ன சிம்பிளா கொண்டு வரலாம் சிம்பிளா காப்பாற்றலான்ற மாதிரி கதைக்கலாம். அவ இப்படி இது நடந்து கொண்டு இருந்தோடனே அடுத்த நாள் விடிஞ்சிட்டு எனக்கு நடக்கல கால் வீங்கிட்டுது எழும்பி பார்த்து இயலாது. அப்ப தேத்து நீரை கொண்டு வந்த பிறகு நான் இப்ப ஏழாண்டு அதுலயே கிடக்குறேன். பயம் வரையிலையா இவன் தோக்கோட வந்து நிக்கிறான் சுட்டுக்கிட்டு போடுவான் நான் என்ன விளங்கல நான் பயந்துருப்பேன் எனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு உலகமே வெளி உலகமே தெரியாம எல்லாமே ஒரு மாயையும் எல்லாம் ஒரு கனவமா தானே அப்புறம் கிரேச்சா நான் உணர்ந்து எப்படி வந்திருப்பேன் எல்லாம் யோசிக்கிட்டு தான் சொல்லி அப்ப சரின்னு பார்த்தா அடுத்த நாள் பொழுது பட்டுச்சு வரைக்கும் தந்திருப்பாங்க சாப்பிட்டு இருப்பான்னு நம்மளுக்கு அது வரைக்கும் பெருசா அது கிடந்தா மட்டும் தெரியும் வெயில் வந்து பாய் எடுத்து போட்டு எல்லாம் கிடக்குறான். அதே வீட்டுலதான் அந்த புலியில இருந்த பையனும் அவனை பிறகு நான் காணல அவங்க 2 பேரையும் நான் பகல் காண எனக்கு அது பிறகு கண்ட ஞாபகம் இல்லை அவங்களுக்கு அது பகலும் அங்கதான் இருக்கிறீங்க. விடிஞ்சோடனே எனக்கு எழுப்பி நடக்கல காலை வரைக்கும் தான் நிக்க இடம் கேட்டது. அவற்ற ஐடியா காலையில என்ன பஸ்ல ஏற்றி விடுறேன் சேந்தாங்குளத்துக்கு ரூட்டை காட்டி பஸ்ஸால அனுப்பி விடுறதான் அவற்ற ஐடியா இருக்கு. ஆனா எனக்கு ஏறாது கால் நீக்கம் நடக்க இயலாது எலும்புனா நிக்க இயலாமலே காலை வச்சு ஊண்ட கம்பு தான் வைக்க தேவைப்படுது எனக்கு. அப்ப நான் இந்த நிலவரத்தை பார்த்தோன்னா ஒரு சத்தம்லாம் விட்டுச்சு சரி படுது கடவாப்போம் விட்டா அப்புறம் ஆட்கள் இதுகள் இல்லை இரவு போல வந்து எனக்கு வந்து சொல்றாங்க வந்து நீ இங்க நாங்க வச்சிருக்கிறோம்ன்ற மாதிரி கதை வெளியில போயிடுச்சு. அதை அப்படி போனா ஈரோஸ்கார் படியினாதான் போயிருக்கு. இவன் போய் அங்கேயே பெருசா எல்லாம் கதைச்சிருக்கிறான் இப்படி ஒரு ஆள் தப்பி வந்தாங்க இப்படி சுட்டதாமா அது இவன் சொல்லிட்டாங்க அவங்க தங்கடாக்களா இருக்க சொல்லி கதை போயிட்டு. அப்ப நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த கதை கேள்விப்பட்ட பிறகு கொஞ்சம் இதா இருக்கக்குள்ள பார்த்தா ஒரு வாகனம் வந்து நான் கண்டேன் ஒரு வாகனம் வந்து நிக்குதுன்றது எனக்கு தெரியுது. வாகனம் வந்து நிக்குது அதை குதிச்சு இறங்கின மாதிரியான செட்டப் ஒன்று தெரியுது. நான் அப்படியே பின்னால போனா பெரிய தென்னந்தோட்டம் பெரிய தோட்டம் அது தென்னந்தோட்டம். அந்த தென்னந்தோட்டம் அது உவர் தரம் உண்டு உவர் தன்முள்ள காரணம்
அதுல போனாப்புல கிடங்கு கொண்டு வந்து நான் சின்ன மட்டை ஊற வைக்கிற கிடங்குன்னு தான் குரோ சொன்னாங்க பையன். ஆஹா. ஏதோ மட்டைகள் ஊற வைக்கிறதுக்கு வெட்டின கிடங்கு மாதிரி இருந்தா அதுக்குள்ள விழுந்துச்சு. நான் இறைச்சியா தான் விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு விழுந்தானே பார்த்தா டோர்ச் எல்லாம் அடிச்சு எல்லாம் இது பண்றாங்க. ஒரு இதுவும் இல்லைன்னு போயிட்டாங்க. வந்த வந்த வாகனத்துல வந்தாங்க, போயிருப்போம். போனாங்க, போயில நான் அது கவனிக்கையில் அவன் இது பண்ணோடனே நான் அப்படியே இழுத்து கம்பி வேதியார பூந்து அப்படியே போறாங்க. அப்படியே இழுத்து இழுத்து போனா புல்லுகள் பத்தைகள் எல்லாம் இருக்கு பின்னால. இப்படியே இது போய் ஒரு அடுத்த நாள் பின்னேரமா நீங்க வலிக்கிறீங்க? அடுத்த நாள் பின்னேரம் பொழுது வட்ட பிறகு 29 நடந்தா 30 இரவு வலிக்கும். இரவு நான் ஒரு 10 மணிக்கு போய் இருக்கும். ஏன்னா ஆட்கள் நடமாட்டம் உள்ள நேரம் என்ன மாசம் அது? என்ன மாசம்? 3ஆம் மாசம் 87 மார்ச் மாதம் 30ஆம் தேதி. 29ஆம் தேதி நடந்தது. 29ஆம் தேதி நடந்தது. 30ஆம் தேதி நான் 30ஆம் தேதி பின்னேரம் நீங்கள் வலிக்கிறீங்க அந்த இடத்து அந்த அந்த ஐயா அந்த வீட்டை இருந்து. அப்ப அங்க தெரியாதனமா நீங்க அந்த கிடங்குக்கு விழுந்தது உங்களை காப்பாத்திட்டு. அது ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஏதோ எந்த கெட்டித்தனம் என்ற திறமன் நான் அது விளங்குது. ஒரு எந்த விதமா நீங்க பாத்தீங்கன்னா எந்த சம்பவத்துக்கும் ஒரு சாட்சி இருந்துச்சு. எங்க நடந்த கொலைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி நிச்சயமாக இருக்கு. உண்மையிலே இந்த சாட்சி அதான் எனக்கு கவலை. என்னன்னா ஒருத்தர் இப்படி எல்லாம் எழுதக்குள்ள நான் கவலைப்பட்டு சொல்ல வரேன்னா, இது உண்மையிலே வந்து அந்த அமுதுல வந்த விஷயம், அந்த நேரம் இந்த பேரை பயன்படுத்தலாம் நான் சொன்ன விஷயத்தை அதை ஒவ்வொருத்தரும் திரிவுபடுத்தி வேற வேற விதமாலாம் இது பண்றாங்க. இந்த உண்மையான இறந்தாக்களும் உண்மையான சம்பவமும் வேற திசை நோக்கி போய் இருட்டடிப்பு செய்யப்படும். இப்ப நீங்கள் வந்து உங்களை அந்த ஈரோஸ்கார பையன் தான் காட்டி கொடுப்பான்னு ஏன் சொல்றீங்க? அது இல்ல, அவன் வேணுமென்று காட்டி கொடுக்க இல்லை. அவன் செட்டப் அவன் புலியில இருந்த அந்த பையனே போய் தகவல் கொடுத்திருக்கலாம் தானே? அது உங்களுக்கு தெரியாதானே? இருந்தபடியா? இல்ல, அவன் கொடுத்த மாதிரி தெரியல எனக்கு. ஏனென்றா அவன் கொடுத்திருந்தா என்ன தந்திரமா வந்து கொண்டு வருவதற்கான வேலையோட வந்திருப்பாங்க. இது இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இவர் இங்க இருக்கலாம், யாரோ ஒரு ஆளை தங்க வச்சிருக்கலாங்கன்ற சந்தேகம் ஏதோ ஒரு விதத்துல சின்னதா கசிஞ்சிருக்கு. இவன் சொல்லிக்க மாட்டான். வீட்டை வந்து இப்படி ஒரு படுத்திருக்கிறேன், அவரை கொண்டு வந்து நான் வீட் மேஞ்ச ஒன்று சொல்லிக்க மாட்டான். சில வேலை இவன் சொல்லியிருப்பான், இப்படி ஒரு ஆள் இருக்கிற இடத்துல அவருக்கு இப்படி ஆப்ரேஷன் செய்யணும், ஏதாவது மருந்து கட்டணும், இந்த மாதிரி தான் கருத்து. இதுதான் அவன் அந்த கிடங்குல இருந்து தப்பி எப்படி போனீங்க? அதுல இருந்து கன்னியாகுமரி தான் போயிருப்பேன் நினைக்கிறேன். அதுல இருந்து நான் போய் அங்கேயே ஒரு படுத்துட்டேன். நான் அது பூவரசமான முடியத்தான் பார்த்தா ஒரு வயல் இல்லை, அது வரப்பு மாதிரி தான், வரப்பு இல்லை. அதுகளுக்குள்ள பூவரசம் கண்டு நிற்கிற பூவரசம் கண்டுக்கிறதான் படுத்து கிடந்தா முடிஞ்சு எழுப்பி பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். வடிவா எனக்கு வடிவ செல்லத்தையோ அவ்வளவு சொல்லுவேன், மறந்துட்டேன். பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். முடிய இது பண்ணி அன்றைக்கு பின்னேறம் வரைக்கும் அதுக்குள்ள கிடந்திருக்கலாம். அந்த இடத்துலயே கிடந்திருக்கேன். அன்றைக்கும் அடுத்த நாள் தெரியல எனக்கு. ஆனா 3 நான் வந்து 4 இரவும் 3 பகலும் அங்க இருந்திருக்கேன் ஞாபகம் இருக்கிறேன். அந்த இடத்துல இருந்தது. உங்களுக்கு அந்த ஞாபகம் இல்லை? அதனால 3 பகலும் 4 இரவும். அப்ப சாப்பாடு இல்லாம அடுத்த நாள் அன்றைக்கு முழுக்க சாப்பாடு இல்லை. எனக்கு வழியா தெரியும் சாப்பாடு இல்லை. அன்றைக்கு பொழுதுபட நினைக்கிறேன். ஒரு தூரத்துல பார்க்கிறேன், அது ஒரு சரியான ஒரு குடிசைகள் 2-3 தான் இருக்குது. அதுல ஒரு பெரிய வெளியான இடம். அது அந்த இடம் பெரிய வெளி இடம். நான் பண்ண கேம்புக்கு பின்னுக்காரு. ஏனண்டா இந்த பண்ண முகாம் அடிக்கக்குள்ள நாங்க இருந்த வீட்டு ஜன்னல் எல்லாம் மின்னிச்சுது. குடிச்சிருக்கு இந்த கந்தங்களோட வீடு இருக்குத்தானே, அந்த பண்ண முகாம் பண்ண கேம்ப் அடிக்கக்குள்ள அந்த ரவுண்ட் சத்த மின்னல்கள் எங்களை ஜன்னல்ல அடிச்சுது. அதே போல நான் அந்த கிடந்த இடமும் சில வேளை பண்ணி கேம்புக்கு பின்னுக்கு அப்படியே முன்னுக்கு அப்படி அந்த ஏரியா வண்டிய பகுதியா இருக்குமோன்னு சந்தேகம் உண்டு. அதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்றேன் நான். அப்ப நான் அதுல ஒரு அம்மாவால் தண்ணி குளம் கொண்டு போய் வாரா, ஒரு சின்ன பிள்ளை நிக்கிறாங்க ஒரு வீட்டுல, குடிசை வீட்டுல. அப்ப நான் காலை எடுத்துட்டு போய் பின்னேறம் போல தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்து திரும்ப படுத்துட்டு அடுத்த நாள் நினைக்கிறேன். அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணி கொண்டு வராங்க, ஒரு தகப்பனும் மகனும் இறந்தான்னு சொல்லி. செல்லடியால ஒரு தகப்பனும் மகனும் இறந்து அடக்கம் செய்யப்படும், கோம்பையன் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் சொல்றாங்க. அப்ப நான் சரின்னு பார்த்தா பின்னேறம் போல மேலத்தத்தங்கள் அதுகள் அடுத்த நாள் நினைக்கிறேன். மேலத்தத்தங்கள் இதுகள் எல்லாம் பெருசா கேட்குது. அதுக்கு இடையிலே இவன் வந்துட்டான்னு சரி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கு இடையிலேயே அதுக்கு முதல்ல வந்து இந்த பணியனுக்கு ஈரோஸ்ல இருக்கிற பணியன் இவன் வந்து ஒரு தாக்கத்தி புல்லு வெட்டுற தாக்கத்தி கொண்டு ஒரு யூரியா பேக்கையை மடிச்சு கமக்கட்டுக்கு வச்சு கொண்டு
இந்த இதையும் கொண்டு வாரான். நான் இப்ப தலையை சரியா கீழே வச்சுதான் படுத்திருக்கேன். காய்ச்சலும் வந்துட்டு. அவ கீழே வச்சு படுத்தது கூட நான் சாடையா ஆற வாரமா இருக்குன்னு தலையை தூக்கி பார்க்கறேன். இவன் வாரான். அப்ப எனக்கு பயம். இவன் சில காட்டி கொடுத்துறான் என்று பயம். என்ன காட்டி கொடுக்கத்தான் வாரான் முறைன்னு பார்த்து கொண்டு இருக்கு. கொஞ்சம் இது பண்ணா அவன் ஓரளவுக்கு ஸ்பொட்டை பிடிச்சி வந்துட்டான். அதில் வந்து அப்படி இப்படி சரி பார்த்தோன்னா கண்டுட்டேன். அவங்க ஒன்றும் செய்யறாங்க. நான் கையை காட்ட வந்தான். வந்து சொன்னா அப்பா சொன்னேன், நீ ஒன்று செத்துக்கிடப்பா இதுக்குள்ள, இல்லைன்னா உயிரோடப்பா இங்கே இருந்து போயிருக்க மாட்டான். போய் பார்க்க சொல்லி அனுப்பிவிட்டேன். அதான் வந்தேன். அங்க வீட்டை சரியா கிடைச்சினேன். இந்த ஊர்வத்தி விற்கிற மாதிரி வராங்க, மெழுதிரி விற்கிற மாதிரி வராங்க. அப்படி இப்படியான இதெல்லாம் வந்து வீடுகளுக்குள்ளெல்லாம் வந்து உள்ள வந்து பாக்குறாங்க, இது பண்றாங்க. அதால என்னமோ தகவல் போயிட்டுது. நீ அங்க வீட்டை இருந்த தகவல் போயிருக்கு, அதான் அப்படி வந்து போறாங்கன்னு சொல்லி சரின்னு சொல்லி போட்டு இவன் நீ இருக்கிற சந்தோஷம்னு சொல்லி போட்டு போய்த்தான். அவன் போயிட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வரான். தேத்தண்ணி, ஆனை போத்தல், சோடா போத்தல்ல தேத்தண்ணியும், அந்த சோடா போத்தல்ல தேத்தனையும் சாப்பாடும் ஏதோ கொண்டு தர்றாங்க. அப்ப நான் அதையும் சாப்பிட்டு போட்டு தான் அங்கே இருக்கிறேன். இருந்தால் அடுத்த நாள் அப்ப திரும்ப அடுத்த நாள் வெளியே வந்து கேட்கறான், என்ன உங்க அடுத்த இது என்ன செய்ய போகணும்னு கேட்க. நான் சொல்றேன், என்ன எப்படியாவது இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு ஒழுங்கு பண்ணிட்டு அப்பா கேட்டுனது என்ன இந்தியாவுக்கு அனுப்ப சொல்லி, அப்படி இல்லைண்டா மன்னாருக்கு அனுப்பிவிடுது ஏதாவது ஒரு வழியில. எனக்கு அது 2 வழியும் செய்து சொன்னேன். அப்ப சரின்னு சொல்லி போட்டு இவன் போயிட்டு வந்து சொல்றான், நான் இந்தியாவுக்கு அனுப்புறது ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிறான், அவர்கிட்ட கதைச்சு நான் ஒழுங்கு பண்ணியிருக்கு, அவனை கூட்டிட்டு சொல்லிக்கிறான். அவன் இப்படி சொல்லல, ஒரு ஆளை அனுப்ப கூட்டிட்டு. அதனால ஒரு சைக்கிள் இதுவும் இல்லை, என்ன அந்த மக்காட்டுகள் இல்லாத சைக்கிள் பின்னேறம் போல சீப்பு போனதை தலையில அழுகுன்னு சொல்லி போட்டு தலையில அழுக சொல்லி போட்டு அதை ஏத்திட்டு போவான். ஏத்திட்டு போய் அங்க கொண்டு போனா அவர் லெக்சர் பண்றாங்க, அப்படி இப்படி இது பண்ணி போட்டு இவனுக்கு சொல்றாரு, செக் பண்ணாம அனுப்பிடாது, அவங்கள ஓடர் வந்து செக் பண்ணாமலுக்கு அனுப்புவானான்னு சொல்லி அதை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. நீ அப்படின்னா அனுப்பி இல்லைன்னா அனுப்பாதன்னு நான் அப்ப இவன் சரி நான் வாரம் சொல்லிட்டு வாரம்னு சொல்லி கூட கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க விட கொண்டா இப்ப அது போயிடா, இங்கேயா போயிடா. நீண்ட உரையாடலை நிறைவு கொண்டு வருவோம். உங்களோட மீண்டும் வெவ்வேறு அரசியல் தளங்களை நாங்கள் உரையாடுவோம். எப்பொழுது உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி ஞானதாஸ். நன்றி.